என்றால் என்ன முஸ்தபா? போரிலே புறமுதுகில் காட்டிய கோழையை என்ற முகத்தில் காரி உமிழ்வார். எனக்கு பதில் இன்னொருவனை மூளைப்படைக்கு தளபதியாக்குவார். என் பதவியோடு மானமும் பறிபோகும். யா அல்லாஹ், இனி எப்படி பீஜப்பூர் திரும்புவேன்? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு சுல்தானை சந்திப்பேன்? என் வீர வரலாற்றிலேயே மாறாத கவனத்தை உண்டாக்கிவிட்ட அந்த சண்டாளன் சிவாஜி என்னை அவமானத்துக்குள்ளாக்கி அந்த பழியாளனை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன். மீண்டும் அவனோட போரிட போகிறீர்களா? முட்டாளே, மீண்டும் அவனோடு போரிட்டால் மீண்டும் வருவேனா உயிரோடு என்பதே சந்தேகம். ஆகவே நேர்மையான முறையில் கொல்ல முடியாத அவனை குறுக்கு வழியில் கொல்லப் போகிறேன். முஸ்தபா, சமாதான ஒப்பந்தத்தை பற்றி பேசுவதற்காக சிவாஜி இங்கே தனியாக வரும்படி இதில் எழுதியிருக்கிறேன். இதை கொண்டு போய் அவனிடம் கொடு. அவன் தனியாக வருவான் இங்கே, நான் அவனை அனுப்பி விடுகிறேன் அங்கே. அவனை அன்போடு வரவேற்பது போல் வரவேற்று அரவணைப்பது போல் அணைத்து இந்த குத்துவாளை அவன் முதுகில் பாய்ச்சி கொன்று விடுகிறேன். சிவாஜி இங்கே வர சம்மதிப்பானா? நிச்சயம் சம்மதிப்பான். ஏனென்றால் சிவாஜி போரிலே வல்லவனானாலும் சமாதானத்தை விரும்புவான். இதை கொண்டு போய் அவனிடம் கொடு. கொடுத்து அவனுடைய பதிலை தெரிந்து கொண்டு வா. சிவாஜி, அந்த கிரிக்கனுக்கு சீக்கிரமாகவே சமாதி கட்டி விடுகிறேன். அடே சிவாஜி, உனக்கு நான் அனுப்பியிருப்பது சமரச ஓலை அல்லடா,